ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாசிப்பருப்பு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாசிப்பருப்பு இட்லி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பங்கு பாசிப்பருப்புன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து தேவைப்படும். 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெந்தயம், இந்த பாசிப்பருப்பு, இந்த உளுந்து இது மூணையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 கப்பு செய்ய போகிறேன். 1 கப்புக்கான அளவு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பங்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். கழுவியாச்சு, நல்லா ஒரு 2-3 தடவை கழுவியாச்சுங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரம் ஊறினா தான் நம்மளோட இட்லி கரெக்டாக பஞ்சு மாதிரி வரும். நல்லா புளிக்கவும் செய்யணும். ரெகுலராக செய்கிற மாதிரி இது அப்போவே செய்ய முடியாதுங்க. இன்ஸ்டன்ட் இட்லி மாதிரி செய்ய முடியாது. புளிச்சாதான் நல்லாயிருக்கும். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். கிரைண்டர் ஆகட்டும், மிக்ஸி ஆகட்டும், நம்ம எடுக்கக்கூடிய அளவுகளை பொறுத்து கம்மியான குவான்டிட்டினா மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். இந்த 2 டம்ளர் அப்படிங்கும்போது நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். அவங்கவுங்க சாய்ஸ் தான். இப்போ இது 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாசிப்பருப்பு இட்லிக்கு நம்ம மாவு நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சாச்சுங்க. இது கூட கடலைப்பருப்பு ஊற வச்சது, தேங்காய் கட் பண்ணது, இஞ்சி கட் பண்ணது, பச்சை மிளகாய் இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ப்ளைனாக உப்பு போட்டு மட்டும் கூட அரைச்சி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்தா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உப்பு மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு இரும்பு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், பெருங்காயம் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நாம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த இட்லி மாவு மேலே ஊற்றிக்கலாம். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் மேலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அதோட காரம் கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. இல்லாட்டி நிறைய பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க. சூடான எண்ணெய் இதில் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா இட்லி மாவு எப்பவும் திக்காக அரைப்போம், அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது நல்லா ஒரு 8 மணி நேரமாவது புளிக்கணும். இந்த புளிப்பு பத்தாது அப்படிங்கிறக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். நீங்கள் புளிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் இதை சேர்த்துக்கோங்க. எனக்கு புளிப்பெல்லாம் வேணாம், நேச்சுரலாக புளிக்கிறது போதும் அப்படின்னா அது கூட நீங்கள் இதை சேர்க்க வேண்டியது இல்லை. ஓரளவுக்கு புளிப்பான தயிர் இப்போ நான் சேர்க்குறேன். ஒரு நாள் தயிர் சேர்க்குறேன். ஒரு நாள், அதாவது நேற்று ரெடியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த தயிரை இப்போ நான் சேர்த்துருக்கேன். புளிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடாதவங்க நீங்கள் இந்த தயிரை சேர்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிறக்காக நான் இந்த தயிரை சேர்த்துருக்கேன். தயிர் நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் புளிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா புளிச்சாதான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நம்ம அரைச்ச மாவு. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். நல்லா ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் இட்லி கரெக்டாக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. எப்பவும் போல் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம், உப்பு காரமெல்லாம் சேர்த்துட்டோம். டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு இட்லி பிளேட்டில் ஊற்றியாச்சு. இப்போ 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அட்டகாசமாக நம்மளோட பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு மோர் மிளகாய் பொடி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு நெய் நல்லெண்ணெய் எது பிடிக்குமோ நீங்கள் அது இட்லி மேலே ஊற்றிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் இட்லி சாப்பிடவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா புளிக்க வச்சுருக்கோம். நேச்சுரலாக நம்ம 8 மணி நேரம் புளிச்சா பத்தாதுன்னு எக்ஸ்ட்ராவாக தயிர் வேறு சேர்த்துருக்கோம். நல்லா புளிப்பாக காரமாக பச்சை மிளகாவோட காரம், இஞ்சியோட காரம் சூப்பராக இருக்குங்க. காரம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் ஓகே. காரமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆனால் நல்லா புளிக்க வச்சுடுங்க. தயிர் சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல, நல்லா புளிக்க வச்சுடுங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் இட்லி சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.